அண்மை செய்தி. தமிழகத்தில் 34 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தும் பணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 34 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தும் பணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களை மேம்படுத்த அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. आदरणीय प्रधानमंत्री जी से विनम्र निवेदन है कि आज के इस ऐतिहासिक अवसर पर अपने उद्बोधन से हम सभी का मार्गदर्शन करें। नमस्कार। आज का ये कार्यक्रम नए भारत की नई कार्य संस्कृति का प्रतीक है। आज கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, தமிழகத்தில் 34 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. இந்திய ரயில்வேயில் உலக தரத்திலான வசதிகள் உட்பட பல்வேறு நவீன வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்தியாவில் உள்ள முக்கிய நகரங்களில் ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்காக அம்ரித் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களில் சுற்றுப்புற மேற்கூரை அமைத்தல், இலவச வைஃபை, காத்திருப்பு அறை, நவீன மின் தூக்கிகள், தானியங்கி படிக்கட்டு, உள்ளூர் தயாரிப்புகளை முன்னிலைப்படுத்தும் நிலையில் பல்வேறு திட்டங்களை தற்போது செய்து வருகிறது. இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 508 ரயில் நிலையங்கள் கடந்த ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக இன்றைய தினம் நாடு முழுவதும் 41,000 கோடியில் ரயில்வே கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காணொலி காட்சி வாயிலாக தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார். குறிப்பிடும்படியாக 19,000 கோடி மதிப்பீட்டில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 554 ரயில் நிலையங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான மறுசீரமைப்பு பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். தொடர்ச்சியாக இத்துடன் 71,000 கோடி மதிப்பீட்டில் 1,500 ரயில்வே மேம்பாலங்களுக்கும் சுரங்க பாதைகளுக்கும் அடிக்கல் நாட்டு விழாவானது நடத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை தெற்கு ரயில்வே சார்பில் சென்னை கடற்கரை, பூங்கா, அம்பத்தூர், பரங்கிமலை, கிண்டி, மாம்பலம், மேட்டுப்பாளையம், கோவை வடக்கு, ஈரோடு, மொரப்பூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், விருதாச்சலம் உள்ளிட்ட 32 ரயில் நிலையங்களும், தென்மேற்கு ரயில்வே சார்பில் தர்மபுரி, ஒசூர் ஆகிய 2 ரயில் நிலையங்கள் என மொத்தமாக 34 ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கும் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியானது சென்னை பரங்கிமலையில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நிலையில் தெற்கு ரயில்வேயின் உயர் அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை கோட்டத்தில் 7 ரயில் நிலையங்கள், மதுரை கோட்டத்தில் 13 ரயில் நிலையங்கள், திருச்சி கோட்டத்தில் 4 ரயில் நிலையங்கள், சேலம் கோட்டத்தில் 8 ரயில் நிலையங்கள், அதே போன்று திட்டத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி ரயில் நிலையம் 278 ரூபாய் கோடியிலும், அதே போன்று கும்பகோணம் ரயில் நிலையமானது 118 கோடியிலும் ஒரே கட்டமாக மேம்படுத்தப்பட இருக்கின்றது. மற்ற ரயில் நிலையங்களை பல கட்டங்களாக மேம்படுத்த மத்திய அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் முழுமையாக முடிக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டத்தில் கடற்கரை நிலையம் மட்டும் 14.58 லட்சம் கோடியில், கிண்டி ரயில் நிலையம் 13 கோடியே 50 லட்சம், அம்பத்தூர் ரயில் நிலையமானது 21 கோடியே 57 லட்சமும், நாம்பலம் ரயில் நிலையம் 14 கோடியே 70 லட்சம் மதிப்பிலும், சென்னை பூங்கா 10.68 கோடியிலும், பரங்கிமலை 14.15 கோடியிலும் தற்போது மறுசீரமைக்கப்பட இருக்கின்றது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் 4 ரயில்வே மேம்பாலத்தையும் 114 சுரங்க பாதைகளையும் தற்போது திறந்து வைக்க உள்ளார். தொடர்ச்சியாக தெற்கு ரயில்வே சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் தெற்கு ரயில்வே பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. சென்னை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தெற்கு ரயில்வே சார்பிலும், அதே போன்று பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய தெற்கு ரயில்வேயிலும் அதிகமான பயணிகள் தற்போது பயணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய வசதிக்காக பல்வேறு சிறப்பு வாய்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்காக தற்போது ரயில்வே அறிவித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் இந்த 41,000 கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. லிபிகா, தகவல்களுக்கு நன்றி.